அவங்க எந்த மேனிக்யூக்கு மாடலுக்கு போட்டு ட்ரெஸ்ஸை டிஸ்ப்ளே பண்றாங்களோ அதெல்லாம் தான் எடுக்கிறாங்க கையில. ஆமா சார், கண்டிப்பா அததான் செலக்ட் ஏன்னா பண்ணுவேன். பெஸ்டா இருக்கிறதா ஏன் வெளில பெஸ்டா வச்சிருப்பாங்க. ஷோகேஸ்ல வைப்பாங்க. டைம் அந்த சேவ் saree மட்டும் தான் செலக்ட் பண்ணுவேன். போய் 100 படையை பார்த்துட்டு இருக்கிறதா. அதே போல் எங்கள் அம்மா வந்து டிஷ்லாம் நல்லா செய்வாங்க சார். சமைக்கிறதெல்லாம் குறைய சொல்ல முடியாது, சூப்பராக செய்வாங்க. இதுக்காகவே எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. என் ஃப்ரெண்டு ஒரு நாள் வந்தான், வந்துட்டு பொசுக்குன்னு எங்கள் அம்மாவை பார்த்து அக்கான்ட்டான். எங்கள் அம்மா அதுலேருந்து மெயின்டைன் ஆகி, இல்லை நீ அக்கானே சொல்லுப்பா, ஆன்ட்டி எல்லாம் சொல்லாத அப்படின்ட்டுவாங்க. யாராச்சும் பொசுக்குன்னு வெளியில் பார்த்துட்டு ஆன்ட்டின்னு சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோதான். அன்னைக்கு ஃபுல்லாக எங்கள் அம்மா இந்த பையன் வந்து என்னை ஆன்ட்டின்னு சொல்லிட்டான், இந்த பையன் வந்து என்னை ஆன்ட்டின்னு சொல்லிட்டான்னு அவ்வளோ ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நான் அவனுக்கு அம்மாவா இருக்கிறத விட அவனுக்கு சின்ன பிள்ளையா இருக்கும்போதே வரவங்க பெரியவங்களே என்னை பார்த்து ஆன்ட்டின்னு கூப்பிட்ற அளவுக்கு இருக்கக்கூடாது. அதே போல் ஏதாவது வேணும்னா பேண்ட் ஷர்ட் வேணும்னா அவன் தனியாக வந்து அவன் போய் எடுக்கவே கிடையாது. இது வரலும் அவனுக்கு 23 வயசாகுது, இது வரலும் அவன் போய் தனியாக எடுத்ததே கிடையாது. நான் என்ன கலரில் எடுக்கிறோனோ அதே மாதிரி தான் அவனுக்கு எடுப்பேன். நாங்கள் எங்கே போனாலும் ஒன்றா தான் மேட்சாக போட்டு போவோம். ஏன்னா அப்பதான் வந்து நல்லா இருக்கும், அவனுக்கு ஈக்குவலா நான் இருக்க மாதிரி இருக்கும். நீங்க பிள்ளைங்க தானே அப்படி ட்ரெஸ் பாப்பாங்க. எடுக்கறது எனக்கு புரியும், அக்கான ப்ரூவ் பண்றதுக்கு தான். தீபாவளிக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, காலையில் எங்களுக்கு கிடைக்கிறது அந்த ஒரு நைட்டி, புது நைட்டியை போட்டோம்னா அந்த கட்டுற புடவையை கட்டி கூட நாங்கள் எங்கே போவோம்? என்னைக்காவது கல்யாணம் இல்லை என்னைக்காவது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனு, கோயிலுக்கு நாங்கள் சிம்பிளாக போனோம்னா ஏதோ ஒரு காடனை கட்டிட்டு போயிடுவோம்.